மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் மார்ச் 15, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 74. குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதிகள் 8. அன்பு செய்யும் மனிதர்கள் அல்லது நேசிக்கும் மனிதர்கள். விதிகளின்படி நடப்பவரா நீங்கள் இப்போதிலிருந்து செய்ய வேண்டியது ஒன்றுதான். கூடி இருங்கள். இனிமேல் புலம்பக்கூடாது. இவையெல்லாம் இனிமேல் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. இனிமேலிருந்து நீங்கள் பாசிட்டிவாக, நேர்நோக்காக அல்லது நேர்நிலையாக ஆக்க வேண்டும். எப்போதும் மகிழ்வோடும் எப்போதும் கூடியிருப்பவராக இருந்தால் உங்களை சுற்றி நல்ல விஷயங்களே நடக்கும். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், ஏதோ இருக்கிறேன், ஏதோ ஓடுகிறது என்று சொல்வதற்கு பதில் இனிமேல் நன்றாக, சிறப்பாக, பிரமாதமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். மனம் ஒடிந்து போயிருந்தாலும், மோசமான நாளாக இருந்தாலும், ரொம்ப துயரத்துடன் எரிச்சலுடன் இருந்தாலும் குறை கூறும் வகையில் பேசாதீர்கள். நீங்கள் அற்பம் என்று சொல்லும்போது உங்கள் மனநிலை உற்சாகமாக இல்லை என்றாலும் அதை தொடர்ந்து நல்ல செய்திகளையே பேசுவீர்கள். ஏதோ பரவாயில்லை என்று சோகமாக ஆரம்பித்தால் அதை தொடர்ந்து பேசுபவையும் வருத்தமே தரும். வருங்காலத்தில் இன்றிலிருந்து, ஏன் இந்த வினாடியிலிருந்து எப்போதும் ஜாலியாக, துடித்துடிப்போடு, மகிழ்ச்சியோடு இருங்கள். ஏனெனில் யாராவது ஒருவர் அப்படி இருந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் எல்லோரும் சோகமாகவே இருப்பார்கள். இந்த வாழ்க்கை கடினமானது, ஏமாற்றமானது. யாராவது ஒருவர் சுமையை, பொறுப்பை ஏற்க வேண்டும். உணர்ச்சிகளை தூண்ட வேண்டும். துயரத்தை துடைக்க வேண்டும். யார் அதை செய்ய போகிறார்? நீங்களே தான். இந்த செய்தியை கேட்கும் நீங்கள், இதை நாம் ஏன் செய்ய வேண்டும்? இந்த பொறுப்பை என் மேல் சுமத்த வேண்டும். ஏன் இந்த பொறுப்பை என் மேல் சுமத்த வேண்டும் என்று எண்ணுவீர்கள். ஏனென்றால் இது உங்களால் முடியும். அதனால்தான். ஆனால் அதை ரகசியமாக, மிகைப்படுத்தாமல், சங்கடப்படாமல் செய்யுங்கள். சும்மா ஒரு எளிமையான மனமாற்றம், திசை மாற்றம் செய்தால் போதும். இனிமேலிருந்து நீங்கள் உங்களை நேசிப்பவர்களுடன் உற்சாகமாக இருக்கப் போகிறீர்கள். சரி, பரவாயில்லை, புதியவர்களிடம் மட்டும் புலம்பிக் கொள்ளுங்கள். ஆனால் நேசிப்பவர்களிடம் முழு உற்சாகத்தையும் பொழியுங்கள். எப்போதும், எந்த நேரத்திலும். பிள்ளைகளை எதிர்கொண்டு அதில் வென்றவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை பற்றி நினைக்காமல் தங்களை சுற்றி இருப்பவர்கள் என்ன அனுபவிக்கிறார்கள், எண்ணுகிறார்கள், வருந்துகிறார்கள் என்பதில் அக்கறை செலுத்துவார்கள். தங்கள் நேரத்தை பற்றி புலம்பாமல் நீங்கள் ஏன் வருந்துகிறீர்கள் என்று அறிய ஆவலாக இருப்பார்கள். அவர்கள் நல்லதை எண்ணுவார்கள், நல்லதை செய்வார்கள். நம்பிக்கையை, சுறுசுறுப்பை, உற்சாகத்தை வெளிப்படுத்துங்கள். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். வெளிநாட்டுக்கு சென்று தங்கினார். அந்நாட்டு மொழியை மிகவும் குறைவாக பேசினார். ஆனால் அங்கு இருக்கும்போது தான் உற்சாகமாக இருந்ததாக சொன்னார். ஏனெனில் எரிச்சலாக, துயரமாக, சோகமாக இருத்தல் என்பதற்கான சொற்கள் அந்த மொழியில் அவருக்கு தெரியாது. எப்படி இருக்கிறாய் என்று யாராவது கேட்டால் மகிழ்ச்சியாக என்று மட்டும்தான் அவரால் சொல்ல முடியும். ஏனெனில் அவருக்கு அந்த சொல் மட்டும்தான் தெரியும். அதை சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருப்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.